கம்மி விலையில எப்படி கோழி கூண்டு செய்றது அப்படிங்கிறது இந்த வீடியோல பார்த்துடலாம். இது கோழி கூண்டுன்னு சொல்றத விட கோழி ஷெட்டுன்னே சொல்லலாம். ஏன்னா, இதுல அந்த அளவுக்கு யூஸ் இருக்கு. இது கோழி வளர்த்துறவங்க மட்டும் இல்லாம மத்தவங்க கூட ஒரு யூஸ் பண்ணலாம். அது என்னங்கிறத நான் கடைசியா சொல்றேன். இப்ப வந்துட்டு இத பெஸ்ட்டா எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொஞ்சமா கோழி வளர்த்துறவங்க கோழி அடையில வச்சதுக்கப்புறம் அந்த கோழியோட வந்து கோழி குஞ்சுகள இறக்கி விடுவாங்க. அத பார்த்தீங்கன்னா, அந்த காகமோ, இல்ல பருந்தோ, இல்ல அந்த கீரியோ இப்படி ஏதாவது ஒண்ணு தூக்கிட்டு போயிரும். அது எதுவுமே தூக்கிட்டு போகாம இருக்கிறதுக்கு இத பெஸ்ட்டா யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சண்டை சேவல் வச்சிருக்கவங்க லைனேஜ் மாறாம இருக்கிறதுக்கு இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு 4 வெட, ஒரு சேவல் இந்த மாரி போட்டு வச்சு ப்ரீடிங் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் மாறி மாறி சிக்ஸ் வச்சிருக்கீங்க. அது சண்டை போட்டுக்குச்சு அப்படின்னா, அத வந்து பிரிச்சு வைக்கிறதுக்காக ஒரு பார்ட்டிஷியன் செட் மாரி கூட இத யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம கோழிகள வெளி மேய்ச்சல்ல மேய விடுறப்போ, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல மேய விடணும் அப்படிங்கிறப்ப, இதுக்குள்ள வச்சு மேய விடலாம். அப்படி இல்லன்னா, இதையே கொஞ்சம் சின்னதா பண்ணீங்க அப்படின்னா, நைட் கோழிகள கமுத்தி வைக்கிறதுக்கு கூட இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி நெறைய யூசஸ் இருக்கு. இது எல்லாமே வந்து எப்படி பண்ணணும், என்னென்ன வாங்கணும், எல்லாத்தையுமே நான் பில்லோட வந்துட்டு இந்த வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஐடியா எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அசோலா பெட் வாங்கலாம்னு Amazonல சர்ச் பண்ணிட்டு இருக்கிறப்ப நான் இத பார்த்தேன். இத பார்த்த உடனே நம்ம இத அப்படியே திருப்பி போட்டு செட்டப் பண்ணேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்துச்சு. இதே மாரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். நல்ல ஐடியாவா இருந்துச்சுன்னா நானும் ட்ரை பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1 இன்ச் பைப் பிவிசி பைப் 3 லென்த். இது வந்து 20 அடி நீளத்துக்கு இருக்கும். கொண்டு வர கஷ்டமா இருக்குங்கிறதுக்காக பாதி பாதியா கட் பண்ணி 6 லென்த்தா கொண்டு வந்திருக்கேன். இது 3 லென்த் பைப் தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, ஒரு 8 டீ வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 8 எல்போ. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, 1 இன்ச் சைஸ்ல 15 கேஜி ஸ்ட்ரென்த்ல வாங்கிக்கோங்க. ஏன்னா 10 கேஜி ஸ்ட்ரென்த்ல வாங்குனீங்கன்னா, பைப் கொஞ்சம் வளையும் ஸ்ட்ரென்த்தா இருக்காது. அதனால 15 கேஜி ஸ்ட்ரென்த்ல வாங்கிக்கோங்க. அண்ட் பைப் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எல்லாமே பைப் 20 அடி லென்த்க்கு இருக்காது. ஏன்னா பைப் வந்து மீட்டர் கணக்குல தான் சொல்லுவாங்க. 19 அடி தான் இருக்கும். அதனால வந்துட்டு பாதி பாதியா இருக்கிற மாரி கரெக்ட்டா டிவைட் பண்ணி எல்லாமே ஒரே அளவுல கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பிவிசி டேக் வந்து ஒரு 100 டேக் வாங்கிக்கோங்க. வாங்குறதெல்லாம் இவ்வளவுதான். இது மட்டும் வாங்குனீங்கன்னா போதும். இப்ப பைப் எப்படி கட் பண்ணணும்னு பார்த்தரலாம். நான் வந்துட்டு அது வீடியோ எடுக்கல. பட் எல்லாருக்கும் புரியிற மாரி தெளிவா சொல்லிர்றேன். இப்ப 3 லென்த் பைப் வந்து நம்ம 2 2 டா கட் பண்ணதுனால வந்து நமக்கு 6 லென்த்தா இருக்கு. இத திரும்ப பாதியா பிரிச்சு 2 2 டா கட் பண்ணிருங்க. அப்ப வந்து 12 லென்த் இருக்கும். அதுல 8 லென்த் பைப் வந்து நீங்க தனியா எடுத்து வச்சிருங்க. மீதி 4 லென்த்ல 4 அடிக்கு அளந்து 4 லென்த்தையும் வந்து 4 4 அடிக்கு கட் பண்ணிருங்க. இப்ப மீதி பார்த்தீங்கன்னா, சும்மா 1 அடிக்கு கம்மியா வந்துட்டு ஒரு 4 பீஸ் இருக்கும். அத தனியா வைங்க. அத என்ன பண்ணணும்னு நான் அப்புறமா சொல்றேன். இப்ப எப்படி ஜாயின் பண்ணணும்னு பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு 8 லென்த் எடுத்தோம்ல, அதுல வந்து 4 பைப் எடுத்து 4 மூலைக்கு நான் எல்போ போட்டு இந்த மாரி 2 ஃப்ரேம் பண்ணிக்கோங்க 8 பைப்ல. இப்ப அதுக்கு அடுத்தது கடைசியா வந்துட்டு அந்த 4 அடி கலந்து கட் பண்ணோம்ல, அதுல வந்து ஒரு அடி பைப் 4 பைப் மீதி இருக்கும். அத தனியா வைங்க என்ன பண்ணணும்னு சொல்றேன்னு சொன்னேன்ல. அத வந்து 2 கட் பண்ணீங்க அப்படின்னா 8 பீஸ் கிடைக்கும் சின்ன சின்ன பீஸா. அதுல வந்து ஒவ்வொரு பீஸையும் இப்படி ஒவ்வொரு கார்னர்ல கழட்டி எல்போவ போட்டு அந்த இடத்துல டீய போட்டு இப்படி கார்னர்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாரி 4 மூலைக்கும் 2 ஃப்ரேம்லயும் வந்துட்டு இந்த மாரி 8 டீய வந்துட்டு நீங்க மாட்டிக்கோங்க. இப்ப கடைசியா பார்த்தீங்கன்னா, அந்த 4 அடி கலந்து கட் பண்ணோம்ல, அந்த 4 பைப் மட்டும் இருக்கும். அத எடுத்து அந்த 4 டீலயும் வந்துட்டு சொருகி விட்டீங்கன்னா, இந்த மாரி உங்களுக்கு அவுட்புட் வரும். இப்ப அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே மாரி 2 ஃப்ரேம் செஞ்சோம்ல, அதுல ஒரு ஃப்ரேம் கீழ இருக்கு. இன்னொரு ஃப்ரேம் எடுத்து அப்படியே மேல மாட்டி விட்டுருங்க. மாட்டி விட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு எப்படி வலை கட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் வீடியோல காட்டுனேன்ல, அந்த மாரி பிவிசி டேக் வச்சு இத சுத்தியும் அண்ட் மேலயும் மட்டும் வலை கட்டிருங்க. கீழ கட்ட வேணாம். ஏன்னா கோழி குஞ்சுகள கோழிகளோட விடும்போது அப்படியே காட்டுக்குள்ள கொண்டு போய் வச்சீங்கன்னா, கீழயும் வெளி மேய்ச்சல்லயும் மேய்ஞ்சுக்கும். அண்ட் இந்த காகம், பருந்து இந்த மாரி எதுவும் வந்து தூக்கவும் முடியாது. இதுக்கு பச்சை வலை பார்த்தீங்கன்னா, 5 அடி ஒசரம் இருக்கிற மாரி 2 1/4 கிலோ வாங்குனீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். எல்லாரும் யூஸ் பண்ற மாரி ஒரு யூஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அது இதுதான். உள்ள ஒரு கட்டில போட்டு படுத்துட்டீங்கன்னா, கொசு தொல்ல, குளிர் தொல்ல எந்த தொல்லையும் இருக்காது. இது உங்களுக்கு கம்மி விலையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோழிய கமுத்தி வைக்கிற கூட சின்னதா தான் இருக்கும். அதோட விலைய கேட்டு பாருங்க. உங்களுக்கே புரியும்.